தங்கச்சி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என் மேல வந்து பாசம்லாம் வந்து அப்புறம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிலாம் ஏதாவது கண்டிஷன் போட்டீங்களா அம்மா அப்பா? பண்ணிதானே ஆகணும். என்ன பண்ணிதான் ஆகணும்? இல்ல அவன் மேல இன்னும் பாசம் காட்டிதானே ஆகணும். இன்னும் குழந்தைலாம் கண்களுக்கு ஃபர்ஸ்டே தருண் என்ன சொன்னானா, எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஒரு மீட்டிங், நாங்க எப்பவுமே வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா ஃபேமிலியா ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து எல்லாம் நான் எங்களோட இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி இருந்துன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு நாளைக்கு பாப்பாவோ தம்பியோ யார் வந்தாலும் எனக்கு கொடுக்குற அன்பை விட பாசத்தை விட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், கொஞ்சம் கூட கம்மியாயிடக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். ஸோ யுகா வரதுக்கு முன்னாடியே யூஸ்வலா என்னன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது பிளான் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களுமே அதை அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்தனால அது யோசிக்கவே இல்லை. சடனா தருண் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு அப்ப யோசிச்சோம், இவ்வளோ கேப் ஆயிடுச்சு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். பட் யுகா வந்ததுக்கு அப்புறம் தருண் அந்த விஷயத்த நாங்க யோசிச்சிருக்கவே வேண்டாம்